தொழில்நுட்பத்தால் வேலை வாய்ப்புகள் குறையாது என்றும் வேலை வாய்ப்புகள் பெருகத்தான் செய்யும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் 2 நாட்கள் நடைபெறும் தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பின்னர் மாநாட்டில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளை முதலமைச்சர் பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், இன்னும் கூடுதல் வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாடு செல்ல வேண்டும் என்பதால் அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக கூறினார். நகரத்தில் மட்டும் வளர்ச்சி குவியக்கூடாது என்றும் உண்மையான வளர்ச்சி சமச்சீராக பரந்துபட்டதாக இருக்க வேண்டும் எனவும் கூறினார். கோவை, சேலம், மதுரை, திருச்சி, ஹோசூர், நெல்லை, வேலூர், விழுப்புரம், தூத்துக்குடியில் எல்காட் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளதாக கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின், 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நகரங்களில் கூட எல்காட் தொழில்நுட்ப பூங்காக்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 2000க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோருக்கு வழிகாட்டியாக திமுக அரசு உள்ளதாக பெருமிதத்துடன் கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின், ஐடி துறை வளர மனித வளங்கள் மிக முக்கியம், அதற்காகவே தனது கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டம் உருவாக்கியதாகவும் தெரிவித்தார். இனி மக்களுடைய அனைத்து பயன்பாடுமே டிஜிட்டல் வழியாகத்தான் இருக்கும் எனவும் தெரிவித்தார். முறைகேடு செய்ய நினைக்கிறவர்களை தடுக்கும் வகையிலான பாதுகாப்பு அம்சங்கள் இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கூறினார். டிஜிட்டல் குற்றங்கள் தடுக்கப்பட வேண்டும் என்றும் அதற்கேற்ற தொழில்நுட்ப வடிவமைக்கப்பட வேண்டும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்தார். ஐடி துறை வளர மனித வளங்கள் மிக முக்கியம், அதுக்காகத்தான் என்னுடைய கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தை உருவாக்கினேன். வேறு மாநிலத்திலிருந்து இங்க இருக்க பலரும் அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம். தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸ், தொழில் சார்ந்த திறன்களை அளிக்கிறதுல அந்த திட்டம் பெரும் வெற்றி பெற்றிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கும் ஒத்துழைப்பு மற்றும் உதவிகளை வழங்க சிறப்பு உதவி மையம் என்ற எல்காட் நிறுவனம் இருக்கு. இப்ப நான் பட்டியலிட்ட இந்த எல்லா பணிகளையும் ஆர்வத்தோட ஒரு பெரும் கனவோட முறைப்படுத்தி செயல்படுத்திட்டு வரார் நம்முடைய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் PTR தியாகராஜன் அவர்கள். இது டிஜிட்டல் யுகம். இனி மக்களோட எல்லா பயன்பாடுமே டிஜிட்டல் வழியாகத்தான் இருக்கும். இந்த பயன்பாடு சிம்பிளா எல்லாரும் பயன்படுத்தக்கூடியதா இருக்கணும். அதே நேரத்தில் முறைகேடுகள் செய்ய நினைக்கிறவங்களை தடுக்கிற அளவுக்கு பாதுகாப்பு அம்சங்களும் இருக்கணும்.